நிப்பாண்ணா இறங்கிக்கண்ணா இறங்கிதாண்ணா உங்களுக்கு கல்யாணம் புள்ள இது கொண்டாடி இருக்குது எல்லாம் இருக்குது வேணா நான் நிப்பாண்ணா நிப்பாண்ணா இறங்கி என்னண்ணா கூடாஞ்சேரி வரைக்கும் போகணுண்ணா. கூடாஞ்சேரிக்கா 400 ரூபா ஆகும், பரவாயில்லையா? சரி 300 வாங்கிக்கலாம். என்னண்ணா ஒரு 350 ரூபா கொடுங்க. சரி சரி வாங்க. எங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா வேலைக்கு போகிறீங்களா? வேலைக்கு தானே. என்ன வேலை செய்றீங்க? வண்டி மெக்கானிக். மெக்கானிக். உங்கள் பேர்? நாராயணன். நாராயணன். சொந்த ஊர் என்ன, சென்னையாவா? இல்லை திருவண்ணாமலை. திருவண்ணாமலையா? திருவண்ணாமலைனா அந்த கிரிவலம்லாம் சுற்றுவாங்கல்ல? அந்த கிரிவலை பார்த்துட்டே தான். என்ன 15 கிலோமீட்டர் அது? 17 கிலோமீட்டர். நீங்களாம் போயிருக்கீங்களா? நம்ம ஊரே அதுதான். இல்லை நீங்கள் போயிருக்கீங்களான்னு கேட்குறேன். போயிருக்கு. அது யாரும் சுற்றுறாங்க அது? எல்லாருக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் தான் சுற்றுறாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு. என்ன சாப்பாடு? இது ஒயிட் ரைஸ். ஒரு பயத்திலே இருக்கிறேன் நான் காலையில இருந்து. ராமாபுரம் ரவி தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? ஒரு பெரிய ரவுடின் அவர் அங்கே ராமாபுரத்தில். அவர் இந்த ஆள் கடத்தல், இந்த கஞ்சா விற்கிறது, அந்த மாதிரி வியாபாரம்லாம் பண்ணுறாரு, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுலாம் பண்ணுறாரு. இந்த மில்கி பிஸ்கெட்டில் ஒரு தம்பி வருவான் பாருங்க நடிக்கிறதுக்கு. மில்கி பிஸ்கெட்டில் ஒரு தம்பி வரமாட்டான் நடிக்கிறதுக்கு விளம்பரத்தில். அந்த விழுப்புரத்துல நான் பார்த்ததில்ல. பாக்கெட் வேணா பார்த்தேன். அதான் நான் அந்த பாக்கெட்டை தான் சொல்கிறேன். சின்ன பையன். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் போட்டு புள்ள அது. பிரிட்டானியா கம்பெனி. ஆமாம், அவங்களோட பிள்ளைய வந்து அவங்களும் நடிக்க வைக்கிறாங்க. அந்த பையன் வந்து இங்கே சென்னையை சுற்றி பார்க்கறதுக்கு பொங்கலுக்கு வந்திருக்கான். பொங்கலுக்கு வந்தானே இவர் நம்ம அண்ணா ராமாபுரம் ரவி இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து நான் வேலை செய்கிறேன் சரிங்களா. இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, பண தேவைக்காக அந்த பையனை கடத்திட்டாரு. கடத்தி ஒரு 3 நாளாக வந்து வச்சிருக்காரு. அப்புறம் பெரிய ஆள் அந்த ஓனர், பிரிட்டானியா ஓனர். அவன் போலீஸ் அது இதுன்னெலாம் வச்சு தேடிட்டு இருக்கிறான், கண்டுபிடிக்க முடியல. இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, ஃபோன் பண்ணி பையன் வந்து என்கிட்ட தான் இருக்கிறான், நீங்கள் பயப்பட தேவையில்ல, எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் தேவைன்னு சொல்லிட்டான். 5 கோடி என்ன 50 கோடி கூட நான் தரேன், எனக்கு பையன் வந்து வேணும் அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டாரு. பணத்தை வந்து வாங்கி சொல்லிட்டாரு. இப்போ மணி 3 மணிக்கு வந்து அந்த நம்ம கூடஞ்சேரி தாண்டி வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு பாருங்க லெஃப்ட் சைடில், அங்கே வந்து நில்லுங்க, நான் வந்து தந்துடுறேன், பணம் ரெடியாக நிற்கிறேன்ட்டாரு. என்ன போய் வாங்கிட்டு சொல்லிட்டாரு. என்னடா இது சிக்கலாக போச்சு. இப்போ அவர் போய் வாங்கினாருன்னா பெரிய ரவுடி ஏதாவதுனா பிரச்சனைனா சமாளிச்சுப்பாரு. இப்போ நான் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தே 4 நாள் தான் ஆகுது. இப்போ என்ன போய் வாங்கிட்டு சொல்கிறாரு அவர். எனக்கு இப்போ போனோடனே கொடுங்கண்ணா அப்படின்னா வாங்கிட்டு வந்தால் பிரச்சனை கிடையாது. அவங்க சுற்றி போலீஸ் இருக்காங்களா இல்லை துப்பாக்கி ஏதாச்சும் சுட்டுருவாங்களான்னு நம்மளுக்கு ஒன்றும் எப்படி பார்த்தாலும் சுற்றி போலீஸ் இருப்பாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நான் அந்த பெட்ரோல் பங்கிட்ட வண்டி எப்படி ஸ்லோ பண்ணுறேன், நீ எவ்வளோ கப்புன்னு போய் இறங்கி போய் எப்படி வாங்கிட்டு ஓடி வந்துருக்கேன். இல்லைண்ணா ரெடியாக வச்சிருக்காரு காசு. நான் உங்களுக்கு இப்போ அந்த காசை வாங்கிட்டு போனால் எனக்கு 1 லட்ச ரூபா கொடுப்பாரு. அதில் ஒரு 10,000 20,000 உங்களா கொடுத்துடலாம். அது இல்லைன்னா கூட போறதா இல்லை. உங்களை மாட்டேன்னா ஜென்மத்துக்குள்ள போய் ஆயுஸ்ல போய் உட்காரணும். பயப்படுறா, பயப்படக்கூடாதுண்ணா. போய் நிப்பாட்டுறேன் நான். போறீங்க அப்படியே கையில தானே கட்டிக்கிறீங்க, அப்படியே பெட்டியை உள்ள போட்டு உடையாந்துருங்க மடிச்சுக்கிட்டு. இன்னும் 2 கிலோமீட்டர் தானே இருக்கு, நல்லா யோசிச்சு சொல்லலாம். 10,000 ரூபா நான் அப்படியே சடன் பேமெண்ட் நான் போயிட்டு பெட்டி வாங்கிட்டு வரதுல என்ன பயப்படுறேன். ஏன்னா பயப்படுறேன். வேணாண்ணா, உங்க காசை கூட நான் எதுவும் ஜிபேல கூட பண்ணிக்கிறேன், வேணாம் விட்டுருங்க. நான் 10,000 ரூபா ஒரு நிமிஷத்துல கிடைக்க போகுது உங்களுக்கு. வேணாம் வேணாம் தலைவா, வேணாம் தலைவா, இல்லை வேணாம். நம்ம போய் சிக்கல்ல மாட்டினா ரொம்ப சிக்கல்லாம் இல்லைண்ணா. நம்ம ராமாபுரம் ரவி அண்ணா இருக்காரு, பார்த்து பாருங்க. வேணாண்ணா, உள்ள போயிட்ட பிறகு அவரை வந்து பார்ப்பாரு. நான் பெட்டி வந்து ரெடியா வச்சிருக்கான், நீங்க அப்படியே போய் இறங்கி போயிட்டு. இல்ல நீங்க நிப்பாட்டிட்டு நான் இறங்கி வண்டியில ஆட்டோல கூட போயிடுறேன், இல்ல பஸ்ல கூட போயிடுறேன். அவங்க பாதுகாப்பு வேணா ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி நிக்கிறேன் நான். இல்ல வேணாண்ணா,
அண்ணா, எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணி கொடுண்ணா. இல்ல வேணா நிப்பாண்ணா இறங்கிக்கலாம். நான் ஒரே ஒரு உதவி இல்லண்ணா நீ நிப்பாண்ணா இறங்கிக்கலாம். இறங்கிதான் உங்களுக்கு கல்யாணம் புள்ள இருக்குது கொண்டாடி இருக்குது எல்லாம் இருக்குது வேணா. நான் ஒரு உதவி தானே கேக்குறேன். இல்ல வேணாண்ணா நிப்பாண்ணா இறங்கிக்கலாம். என்னண்ணா ஒரு மனுஷனுக்கு ஒரு உதவி செய்ய மாட்டீங்களா? இல்ல தலைவா நீ வேணா உங்க ஓனருக்கு வேணா இதுவாயிரு தலைவா. எனக்கு அது வேணாம் தலைவா. 10,000 தரணும். இல்ல வேணாம். எனக்கு 10,000 வேணாம் 20,000 வேணாம். நீ இப்படி நிப்பாட்டினா இறங்கிக்கலாம். அது பிரச்சனை வந்துடும். வேணாம் இறங்கிக்கலாம். 10,000 வாங்கி தரேண்ணா. இல்ல வேணாண்ணா. சொல்றீங்க நல்லா யோசிச்சு சொல்லணா. இல்ல வேணாண்ணா. இல்ல வேணாண்ணா. அது இங்க பாஸ்வேர்டு போட்டதானே திறக்கும். அது இல்ல வேணாம் தலைவா. நீ நிப்பாட்டு தலைவா. நீ நான் இல்ல தலைவா. இல்ல நீ விட்டுரு தலைவா. நான் இங்க பாரு, நான் ஒண்ணும் இல்ல. இல்ல வேணாம். நான் சொல்றது கேளு. இங்க பாரு, நான் அதை விடுண்ணா. நான் சொல்றது கேளு. ஒரு நிமிஷம் இருந்தா. ராமபுரம் ரவியாலாம் வந்து ஒரு பெரிய மதிப்பு இருக்கு சென்னையில. சரிங்களா? நீங்க ராமபுரம் ரவியால் சொல்லி போங்க. உள்ள போனா நம்ம சும்மா இருக்க மாட்டாங்கண்ணா. அதுதான் நான் சொல்றேன். நீ உள்ள எல்லாம் போக கூடாதுண்ணா. இல்ல வேணாம் தலைவா. நான் போய் வாங்கிட்டு வந்துருவோம் போயிட்டு. தலைவா எனக்கு என்னன்னா சுத்தி போலீஸ்காரங்க இருந்து சுட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னா பயம் எனக்கு. அப்ப என்ன சுட்டா என் உயிர் போயிடுமா? எனக்கு உதவி தானே எனக்கு. அப்ப நான் போய் சாவட்டுமா? ஐயோ உங்களை சாவ சொல்ல நானு. இல்ல தலைவா. என்ன சுட்டுட்டாங்கன்னா எனக்கு பாயிண்ட் புள்ள இருக்குல்ல. அப்ப எனக்கு மூட்டை முன்னாடி புள்ள இல்லையா? சொல்லுங்க. என்னன்னா ஒரு உதவி தான். இப்ப நான் உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தேன்ல உங்களுக்கு. இல்லண்ணா வேணாண்ணா. லிஃப்ட் கொடுத்தா நான் காசு கொடுத்துட போறேன்னா அவ்வளவுதானா? நீங்க ஒன்னும் சும்மா ஒண்ணு கொடுத்துருங்க. நான் காசு கொடுத்துட போறேன் அவ்வளவுதானா? காசு கொடுக்குறீங்க. காசு வேணாம் வச்சீங்க, நீங்களே வச்சீங்க. இல்ல அந்த உதவிக்கு இந்த உதவி பண்ணி சரி பண்ணி விட்டுருங்க. இல்ல வேணாம் தலைவா. நீ விட்டுரு தலைவா. இது ஓபன் போயிட்டு வாங்கிட்டு மட்டும் வந்துடுறேன். இல்ல தலைவா வேணாண்ணா. விட்டுருண்ணா. விட்டுறதுக்கு இல்ல விட்டுருண்ணா. நீ ஒண்ணா அது இருக்காது. நான் பாஸ்வேர்டு போடாம திறக்கும். சரி அது என்ன பாஸ்வேர்ட் சொல்லலாம். அதனால சொல்லலாம். அது நீங்க சொல்லணும். அந்த சீட்ல யாரை போதும் அவங்க சொல்லணும். சிரிங்க சொல்லுங்க. அங்க சொல்லுங்க. சிரிங்க. அது ரைமிங்கா சொல்லுங்க. சிரிங்க அங்க சொல்லலாம். சிரிங்க சந்தோஷமா இருங்க. அவ்வளவுதான். திறக்குதா? இந்த திறக்காது. இது வந்து பணமோ இல்லை பொருள் கடத்தல. இது வந்து யூடியூப் பிராங்க். இது சரிங்களா? முன்னாடி கேமரா அதுக்கு பாருங்க. ஏதாவதுவா இந்த பாருங்க. இங்க தெரியுதா? எதுக்குன்னா இது தெரியாத இந்த மாதிரி வந்து ஏறக்கூடாது. அவ்வளோ சீக்கிரத்தில் ஏறினா நம்மளுக்கு இன்னொன்று நடக்கும். இதுக்கப்புறம் ஏறுவீங்களா? பணம் வாங்கிட்டு வர மாட்டீங்க போயிட்டு. சரி ரைட்டு. அந்த ப்ராங்குக்காக தான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? மற்றபடி வேறு தப்பா இல்லை. உங்கள் வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்ப்பாங்க. சரி ஓகேவா? நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். காசு வேணாம். உங்களை கூட வந்து விட்டுறோம். சரிங்களா?